முதல்ல என் பாவம் மூட்டை நான் சுமந்துட்டு போறேன். முதல்ல உன் கல்யாணம் நடக்கணும், அதுக்கு வழியே சொல்லுடா. இப்ப என் கல்யாணத்துக்கு என்னென்ன அவசரம்? உன் கல்யாணத்துக்கு தான் அவசரம், உன் கல்யாணத்துக்கு தான் அவசரம். ஏன்னா மோனோலேசாக்கு அவசரம். அவங்க அப்பா வந்து சொல்லிட்டாரு, இப்ப கல்யாணம் ஆகலைன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப பண்டித உனக்கு அவளுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டோம், அதனால ஏற்பாடு பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு, வேற வழி இல்லையே. நான் மூவர் கூட்டணி ரகசிய கூட்டம் போறீங்களா? போடுங்க போடுங்க, ஆனா முடிவு எனக்கு சாதகமா இருக்கணும். சாமி ப்ளீஸ் கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்குங்க. மனிதாபிமானம் அப்படின்னா அது தெரிஞ்சா இவங்க ஏன் இங்க வந்திருக்க போறாங்க? மாப்பிள்ள, இந்த ராசாராம என்ன ஒரு கடங்காரனா தான் பார்த்துனுக்கிறான். என்ன ஒரு வேண்டப்பட்டவனாவோ இல்ல சாதாரண ஒரு நண்பனாவோ பார்த்திருந்தா இந்த கண்ணாலத்துக்கு எனக்கு நோட்டீஸ் கொடுத்துருப்பான்ல. நான் பேசினுக்கிறேன் சாமி, பணத்தையே திருப்பி கொடுக்க முடியல, உனக்கு நான் எப்படி பத்திரிகை கொடுப்பேன்? இப்ப சொல்றேன், இப்ப நேரம் கூப்பிடுறேன், வா சத்திரத்துக்கு போய் அட்சத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம், வாப்பா ப்ளீஸ். இந்த வா ராசா, மேட்டர் ரொம்ப சிம்பிள். எனக்கு சேர வேண்டிய துட்டை எடுத்து வை, அப்புறம் நீ என்ன கூப்பிடுறது கல்யாணத்துக்கு? நான் போறேன் சத்திரத்துக்கு, அட்சதைய போடுறேன், ஆசீர்வாதம் பண்றேன், மொழி எழுதுற துண்டுறேன், போயினேங்கிறேன். துட்டை எடுத்து வை, சத்திரத்துக்கு போ. என் வார்த்தைக்கு தான் மதிப்பு கொடுக்க வேண்டாம், என் வயசுக்காவது கொஞ்சம் மதிப்பு கொடுக்க வேண்டாமா? என்ன பெருசு? என் வயசுக்காவது கொஞ்சம் மதிப்பு பெருசு. என் உலகத்துல வயசுக்கு மறுவாத கிடையாது. வட்டி, துட்டு, பணம் இதுக்குதான் மரியாதை. துட்டை எடுத்து வை, சத்திரத்துக்கு போ. பெருசு, இவர் ஒண்ணு கந்தன் முருகப்பெருமான் இல்ல, கந்து வட்டி கந்தசாமி. பணத்தை குடு, பந்தகால் நடு, போயினே இரு.